உலகத்தை ஜெயித்த அலெக்சாண்டரை டயோஜனிஸ் கேக்குறான், உனக்கு என்னடா வேணும்னு அவன் நாட்டுல இருந்துட்டு, நீ ஒரு அழிவு சக்தி, நான் ஒரு ஆக்க சக்தி. எப்படி தெரியுமா? நீ உன்னுடைய வாளின் கூர்மையினால் இந்த மண்ணை வென்றவனடா, நான் என்னுடைய நூலின் கூர்மையினால் என்னையே வென்றவனடா. டுடே a reader, tomorrow a leader. இந்தியாவில் உள்ள எல்லாரும் படிச்ச அறிவாளியாய் மிகப்பெரிய புத்திசாலின்னு மத்த நாட்டுக்காரன். நீ எந்த ஜாதி மதம் கொல்ல அதெல்லாம் கிடையாது. நீ படிச்சுட்டேன்னா உன்னை மேல வந்து கூப்பிட்டே ஆகணும். வாசிப்பை தவிர வேறு என்ன இருக்க முடியும்? புத்தகங்களை தவிர வேறு என்ன இருக்க முடியும்? படிக்கிறப்ப கஷ்டமா தான்டா இருக்கும். சிற்றின்ப செயல்கள் ஆரம்பத்துல இன்பத்தை கொடுக்கும், வாழ்க்கை முழுவதும் துன்பத்தை கொடுக்கும். நீ படிக்கும் போது ஆரம்பத்துல துன்பத்தை கொடுக்கும், வாழ்க்கை முழுவதும் இன்பமா இருக்கும். நீ எப்படி இருக்கணும்னு முடிவு பண்ணிக்கிறான். பணத்தை விட கல்வி பெரியதா? பணத்தை விட கல்வி பெரியது. படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேலுங்கிறான். தனிமை சிறையில் அடைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஜவஹர்லால் நேருட்ட கேட்டா, ஒரு வருஷம் அடைச்சா என்ன பண்ணுவீங்கன்னா, நல்ல நிறைய புத்தகத்தை படிச்சு இன்னும் அறிவாளியா வெளியில வருவாங்க. நெல்சன் மண்டேலாட்ட போய் 27 வருஷம் ஜெயிலில் இருந்தியே, ஏதாவது ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும், ஒரு அந்த இடத்துல வந்து உனக்கு ஒரு தளர்வு வேணும், ஒரு உதவி வேணும்னா என்ன கேட்பீங்கன்னா, அருமை பெரியோர்களே, நீங்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, எல்லோரும் அறிவாளிகளாக ஆக வேண்டும் என்று நாம் எல்லோரும் விரும்புவது இயல்பு. சில பேரால் ஆக முடிகிறது, பல பேரால் ஆக முடியவில்லையே என்பது ஒரு பெரிய கேள்வி தொக்கி நிற்கிறது. அதற்கு என்ன காரணம்? பெஞ்சமின் பிராங்க்லின் என்ற அற்புதமான ஆசிரியன் அவன் சொல்லுவான், இஃப் யூ வுட் நாட் பி ஃபர்காட்டன் as soon as you are dead and rotten, either you write things worth reading or do things worth thy writing. என்ன அர்த்தம்னா, இறந்து போனவுடன் நீ மறந்து போகப்படாமல் இருக்க வேண்டும் என்றால், மக்களுக்கு ஏதேனும் நல்லதை செய்து அதை பார்த்து மகிழ்ந்து அவர்கள் எழுதுவதற்கு ஏதுவாக ஏதேனும் செய்துவிட்டு செத்துப்போ, அல்லது அவர்கள் நல்லபடியாக படித்து தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு ஏதுவாக ஏதேனும் எழுதிவிட்டு செத்துப்போ என்பான். இந்த புத்தகங்கள் அப்படி உருவாக்கப்பட்டதுதான். வாளினுடைய கூர்மையும் நூலினுடைய கூர்மையும் மட்டுமே இந்த நாட்டை ஆள்கிறது. காலப்போக்கிலே வாளினுடைய கூர்மை முனைமழுங்கி நூலினுடைய கூர்மை மட்டுமே விஞ்சி நிற்கின்றது. கூர்தீட்டப்படாத எதுவுமே முனைமழுங்கி போய்விடும். நம்முடைய மூளையும் அவ்வாறே. நம்முடைய மூளை கூர்தீட்டப்பட வேண்டும் என்றால் தொடர்ந்து நல்ல புத்தகங்களை நாம் வாசித்தே ஆக வேண்டும், யாராக இருந்தாலும். ஏன் அவ்வாறு சொல்லுகின்றேன் என்றால், நீரளவே ஆகுமாம் நீராம்பல், தான் கற்ற நூல் அளவே ஆகுமாம் நுண்ணறிவு. எவ்வளவுக்கு எவ்வளவு படிக்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நீ அறிவாளி. Leaders are readers and readers are leaders. Today a reader, tomorrow a leader. A question was asked, what is the biggest regret in your life? Was the Talks of superstar Larry King replied, I should have been better rooted through the great books in my early days. என்ன அர்த்தம்னா, ரொம்ப அறிவார்ந்த மக்களை பார்க்கிறேன், அதனாலதான் அதெல்லாம் சொல்றேன். உன்னுடைய இள வயசுல நீ செஞ்ச பெரிய தப்பு என்னன்னு, எந்த சப்ஜெக்ட் கொடுத்தாலும் கையில பேப்பர் இல்லாம மணிக்கணக்கா பேசக்கூடிய லேரி கிங்னு ஒரு பெரிய அறிவாளிகிட்ட போய் கேட்கிறாங்க. அவன் சொல்றான், இது மாதிரி புத்தக திருவிழா, நூலகங்கள், இதுல எல்லாம் படிக்கிறதுக்கு புத்தகங்கள் கொட்டி கிடந்துச்சு, நிறைய வாய்ப்பு இருந்துச்சு, நான் படிக்காம விட்டுட்டேன், அதனாலதான் என்னால இன்னும் பெரிய புத்திசாலி ஆக முடியலங்கிற. அப்பனா நம்ம எல்லாம் எங்க இருக்கோம்னு பார்த்து, இவ்வளவு பெரிய மனிதர்கள் அத்தனை பேரும் இப்படி ஆனதுக்கு, எனி ஒன் ஹூ ஸ்டாப்ஸ் லேர்னிங் இஸ் ஓல்ட், எனி ஒன் ஹூ கீப்ஸ் ஆன் லேர்னிங் நாட் ஓன்லி ரிமைன்ஸ் யங் பட் பிகம்ஸ் மோர் பியூட்டிஃபுல் ரிகார்ட்லெஸ் ஆஃப் தர் பிசிக்கல் கெப்பாசிட்டி. யாரெல்லாம் படிக்கிறத நிறுத்தாம தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கானோ அவன் தன்னுடைய மூளைக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கான். இந்த மறதி நோயில் ஆரம்பிச்சு எந்த நோயும் வராது. அது மட்டும் இல்ல, தன்னை அறிந்து கொள்வது எப்படி, மனிதர்களை புரிந்து கொள்வது எப்படி, உலகத்தை தெரிந்து கொள்வது எப்படி, போராட கற்றுக்கொள்வது எப்படி, தோல்வியில் தோண்டு போகாமல் இருப்பது எப்படி, வெற்றியில் வீழ்ந்து விடாமல் இருப்பது எப்படி, அத்துணையும் உங்களுக்கு புத்தகங்கள் தான் கற்றுத்தரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமே இல்லை. ஜப்பான் நாட்டில் 2 மாதங்களுக்கு முன் அங்கு உள்ள தமிழ்ச்சங்க ஏற்பாடு பண்ண மீட்டிங்ல பேச போயிருந்தேன். நம்ம ஒருத்தர் பார்த்தா குட் மார்னிங் சொல்ற மாதிரி அவங்க ஜப்பானிய மொழியில சொல்லிட்டு, எல்லாரும் சொல்றது ஒரே மாதிரி இருந்துச்சு. நான் வணக்கம் சொல்றாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன், எனக்கு ஜப்பானிய மொழி தெரியாது, என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டேன். ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது 15 நாட்களுக்கு முன்னால் நீ படித்த புதிய புத்தகம் என்ன என்று கேட்டு அதை குறிப்பெடுத்து எழுதிட்டு போய் வாங்கி படிக்கலாம். நீங்க பாருங்க, ஹிரோஷிமா நாகசாகி எல்லாம் புல் பூண்டு இல்லாம போனது இன்னைக்கு வந்து இப்படி வியந்து நிக்கிற மாதிரி இருக்குன்னா வல்லரசா, என்ன காரணம்? அருமை நண்பர்களே, ரஷ்ய புரட்சிக்கு பிறகு செஞ்சதுக்கத்திலே நின்று லெனின் உரையாற்றி கொண்டிருந்தான். கூடியிருக்கின்ற மக்களை பார்த்து லெனின் ஒரு அறைகோவல் விடுத்தான். இந்த ரஷ்யாவை அமெரிக்காவை விட மிகப்பெரிய வல்லரசாக மாற்றி காட்ட என்னால் முடியும். அதற்கு இங்கே அமர்ந்திருப்பவர்களுக்கு 3 கடமை. முதல் கடமை என்ன? எந்திரிச்சு கேட்கிறான் ஒருத்தன், படியுங்கள்னா.
ஒரு பெண் எழுந்து பெண்களுக்கு இரண்டாவது கடமை படியுங்கள், ஒரு முதியவர் எழுந்து மூன்றாவது கடமை எங்களுக்கு படியுங்கள் என்றே சொன்னான். ஏன் தெரியுமா? யாரெல்லாம் புத்தகங்களை நோக்கி இன்று தலை குனிகிறார்களோ அவர்கள் அத்துணை பேரும் நாளை இந்த உலகிற்கு முன்னால் தலை நிமிரலாம் என்ற ஒற்றை காரணம் தான். யோசித்து பாருங்கள், உண்மையா இல்லையா என்று. இன்று அமெரிக்காவை விஞ்சிய இடமாக இருக்குமோ என்று நினைக்கும் அளவிற்கு ரஷ்யா வளர்ந்திருக்கிறது என்றால் அத்துணை பேரும் படிப்பாளிகள். அதனால்தான் பாரதி சொல்லுவார், என்னரும் தமிழ்நாட்டின் கண் எல்லோரும் கல்வி கற்று பன்னரும் கலைஞானத்தால் பராக்கிரமத்தால் உன்னத இமயமலை போல் ஓங்கிடும் கீர்த்தி பெற்று இன்புற்றார் என மற்றொரு இயம்பிட கேட்டிடல் என்னாலும். தமிழ்நாட்டில் உள்ளவங்க எல்லாரும், இந்தியாவில் உள்ள எல்லாரும் படிச்ச அறிவாளியாய் மிகப்பெரிய புத்திசாலின்னு மற்ற நாட்டுக்காரன் பார்த்து சொல்ற நாள் என்னாள்னு கேட்பார். பாரதிதாசன் எல்லா நலமும் ஈந்திடும் கல்வி இல்லா வீடு இருண்ட வீடுங்க, படிப்பிலா நிறைந்த குடித்தனம் நரம்பில் துடிப்பிலா நிறைந்த சுடுகாடுங்க, அறிவே கல்வியாம் அறிவிலா குடும்பம் நெறிகாணாமல் நின்றபடி விழும்பர். ஊர்ல பணக்காரனா இருப்பான், பணம் இருக்குன்னு புள்ள படிக்க மாட்டான். அடுத்த தலைமுறையில ஒழுக்கம் கெட்டு அறிவில்லாமல் அந்த பிள்ளையினால் அந்த தலைமுறை வீழ்ந்து போவதை வாழ்ந்து கெட்ட வீடுன்னு ஊருக்கு ஊர் இருக்கும். பாத்தீங்கன்னா அதே ஏழை பிள்ளையா இருப்பான், படிச்சிருப்பான், ஆலமரத்தை போல அந்த குடும்பம் விழுது விட்டு வளரும். எக்குடி பிறப்பினும் யாவரே ஆயினும் அக்குடியில் கற்றோரை மேல் வருகவென்பர். நீ எந்த ஜாதி மதம் கொலை அதெல்லாம் கிடையாது, நீ படிச்சுட்டேன்னா உன்னை மேல வந்து கூப்பிட்டே ஆகணும். படிச்சு ஒரு பதவிக்கு வந்து அந்த பதவியை ஒழுங்கா பயன்படுத்தி அறிவுபூர்வமா உன்னை தக்க வச்சுக்கிட்டேன்னா நீ மேடைக்கு வந்து யாரா இருந்தாலும் கூப்பிட்டே ஆகணும். வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேல்பால் ஒருவனும் அவன் கற்படுமே நான் ஆரிய கடைப்படும் இந்த நெடுஞ்செழியன் சொல்றான். என்ன எந்த ஜாதி மதம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீ படிச்சுட்டேன்னா நீ மேல வரலாம். ஏன் அப்படி? என்ன காரணம்? பணத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் புத்தக வாசிப்புக்கு அறிவுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களே ஏன்? அறிவுடை ஒருவனை அரசனும் விரும்புவான். அரியாசனத்தில் இருப்பவர்களிடம் சரியாசனம் தருவது கல்வி. மன்னரும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்புடையோன். மன்னர்க்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. யோசித்து பாருங்க, எத்துணை உண்மை. நாமும் நம்ம பிள்ளைகளையும் தொடர்ந்து புத்தகங்களை வாசிக்க சொல்ல வேண்டியது அவசியமா இல்லையா என்பதை உங்களுடைய முடிவுக்கே விட்டு விடுகின்றேன். அது மட்டுமல்ல நண்பர்களே, எங்க அப்பா 5ஆம் வகுப்பு மட்டுமே படித்த ஏழை விவசாயி. நீங்க எல்லாம் உங்க பிள்ளைங்கிட்ட சொல்ற மாதிரி, தம்பி என்னாலதான் படிக்க முடியல, நீ மட்டும் படிச்சேன்னா உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் உன்கிட்ட இருந்து எது போனாலும் இந்த கல்வி மட்டும் போகாதுப்பா படிம்பாங்க. சாதாரணம். நானும் படிச்சேன், காவல்துறை உயரதிகாரியாக ஆக முடிந்தது. இன்றைய நிலையில யோசித்து பாருங்கள், இங்க எத்தனையோ காவல்துறை அதிகாரிகள், என்னை விட உயர்வான அதிகாரிகள் இங்கே பணிபுரிந்து விட்டு போய்விட்டார்கள், பணி நிறைவாகிவிட்டார்கள். யாரையாவது இந்த கரூர் ஒரு காவல்துறை அதிகாரியை பணி நிறைவுக்கு பிறகு இத்தனை ஆண்டுகள் கழித்து, இந்த வரைக்கும் இது நான் ஒரு 10வது கூட்டமா இருக்கும் கரூர்ல பேசுறது, கல்லூரி பள்ளிக்கூடங்கள் எல்லாத்தையும் சேர்த்து சொல்றேன், எதற்காக அழைக்கிறார்கள் யோசித்து பாருங்க. என் தந்தை சொன்னது இப்போது ஞாபகம் வருகிறது. ஏன் இதை பதிவு செய்தேன் தெரியுமா? நான் உயிராக நேசித்து உடுத்தி இருந்த காக்கி உடை என்னிடத்திலே இப்போது இல்லை. நான் வாங்கிய பதக்கங்கள், ஜனாதிபதி பதக்கம் உட்பட என்னுடைய மார்பகத்தை அலங்கரிக்கவில்லை பணி நிறைவுக்கு பிறகு. என் தந்தை சொன்னதை போல நான் படித்த கல்வி மட்டும் என்னிடத்திலேயே இருக்கின்ற காரணத்தினால் உலகம் முழுவதும் சென்று உரை நிகழ்த்துகின்றேன். சென்ற மாதம் அமெரிக்காவிலே பேசினேன், இன்று உங்கள் முன் நின்று கொண்டிருக்கின்றேன் என்றால் வாசிப்பை தவிர வேறு என்ன இருக்க முடியும்? புத்தகங்களை தவிர வேறு என்ன இருக்க முடியும்? யோசித்து பாரு. இதை ஏன் நாம் புரிந்து கொள்வதில்லை, நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லுவதில்லை என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வியாகவே எனக்கு தோன்றும். நல்லபடியா வாழ்க்கையில முன்னுக்கு வரதுக்கு ஒரு அற்புதமான வழி இருக்கு. அது கஷ்டமா தான் இருக்கும். மூத்தோர் சொல்லும் முதுநெல்லி கனியும் முன்னே கசக்கும் பின்னே இனிக்கும். படின்னு சொல்லும் போது பிள்ளைங்களுக்கு கஷ்டமா இருக்கு, நமக்கும் படிக்கிறதுக்கு ஆரம்பத்தில் கஷ்டமா தான் இருக்கும். அதை எப்படி சொல்லியிருக்கான் தெரியுமா இலக்கியத்துல? தொடங்குங்கால் துன்பமாய் இன்பம் பயக்கும், மடம் கொன்று அறிவை அகற்றும் கல்வி, நெடுங்காமம் முற்பயக்கும் சின்னீர் இன்பத்தின் முச்சிலாய் பிற்பயக்கும் பீழை பெரிதுன்னு. என்ன அர்த்தம் தெரியுமா? படிக்கிறப்ப கஷ்டமா தான்டா இருக்கும். சிற்றின்ப செயல்கள் ஆரம்பத்தில் இன்பத்தை கொடுக்கும், வாழ்க்கை முழுவதும் துன்பத்தை கொடுக்கும். நீ படிக்கும் போது ஆரம்பத்தில் துன்பத்தை கொடுக்கும், வாழ்க்கை முழுவதும் இன்பமா இருக்கும். நீ எப்படி இருக்கணும்னு முடிவு பண்ணிக்கிடான். இப்ப எல்லாரும் ஒரு படித்த மக்கள் இந்த மாதிரி நல்ல மனிதர்கள் சேரும் போது 1000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கான், நற்றாமரை குளத்தில் நல்லெண்ணம் சேர்ந்தார் போல் கற்றாரே கற்றாரே காமுருவர், கற்பிலா மூர்க்கரை மூர்க்கர் முகப்பர் முதுகாட்டில் காக்கை உகக்கும் பிணம்னா. நல்ல படித்த அறிவாளிகள் பத்தின பேர் இன்னைக்கு வந்து உட்கார்ந்து பேசி கேட்கணும்னு வர்றீங்க இல்லையா? நீங்க வந்து இங்க உட்கார்ந்து கேட்கறது எதை மாதிரின்னா, 2 அன்னப்பறவையும் தாமரை பூத்த தடாகத்துல சேர்ற மாதிரியா. முட்டாள்கள் 2 பேரும் சேர்றது என்னன்னா, காட்டுல அழுகி கிடக்கிற பிணத்தை காக்கை போய் கொத்தி திங்கிற மாதிரி. யோசித்து பாருங்க, எது தேவை எது தேவையில்லை என்பதை புத்தகங்கள் முடிவு செய்கின்றன. இதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒன்று.
படித்தவர்கள் படிக்காதவர்கள், ஏழைகள் பணக்காரர்கள், உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது கேட்கின்ற முதல் கேள்வி என்ன? எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்க கேக்குறாங்க இல்லையே? என்ன கேக்குறாங்க? புள்ள என்ன படிக்குது, எப்படி படிக்குது, எங்க படிக்குது என்பதுதானே ஒளிய வேற அல்லவே. பணத்தை விட கல்வி பெரியதா? பணத்தை விட கல்வி பெரியது எப்படி? அருமை நண்பர்களே, வெள்ளத்தால் போகாது, வெண்தணலால் வேகாது, வேந்தராலும் கொள்ளத்தான் இயலாது, கொடுத்தாலும் நிறைவின்றி குறையாது. பணம் கொடுக்க கொடுக்க குறையுண்டா, கல்வி கொடுக்க கொடுக்க வளருண்டா. கல்லர்க்கோ மிக அரிது, காவலோ மிக எளிது, கல்வி என்னும் உள்ளத்தே பொருள் இருக்க உலகெல்லாம் பொருள் தேடி உழல்வது ஏனோன்ட்டா. பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்ல. இன்னும் வள்ளுவர் அதை இன்னும் அற்புதமா சொல்லுவாரு. ஒரு அரசனை அவனே படையெடுத்து வந்தா கூட உன்கிட்ட இருக்கிற கல்வி அபகரிக்க முடியாது. ஆனா உன்கிட்ட இருக்கிற பணத்தை அபகரிச்சிடலாம், உன்கிட்ட இருக்கிற சொத்தை அபகரிச்சிடலாம். அப்படிப்பட்ட ஒரு கல்வியை, அப்படிப்பட்ட ஒரு வாசிப்பை, இந்த புத்தகங்களை தேர்வு செய்து நல்ல நல்ல புத்தகங்களை நாம் வாசிக்க வேண்டுமா? இல்லை. அதற்காகத்தான் இந்த அரசாங்கம், அதற்காகத்தான் இந்த மக்கள் இப்படியெல்லாம் புத்தகத்தை எழுதி குவிக்கிறார்கள். நீங்கள் வாங்கப்பட்ட புத்தகங்கள் அவர் சொன்னதை போல வாசிக்கப்பட வேண்டும். வாசிக்கப்பட்ட புத்தகங்களை நீங்கள் திரும்ப மனதிலே அலைபோட வேண்டும். இப்படியெல்லாம் இருந்தால் உங்களுடைய முன்னேற்றத்தை எவராலும் தடுக்க முடியாது. நீ நூலகத்திற்கு போ, நாம் எவ்வளவு பெரிய முட்டாள்கள் என்பதை அங்குள்ள புத்தகங்கள் சொல்லும். அணுகுண்டு கூட ஒரு முறைதான் ஓசையுடன் வெடிக்கும், புத்தகங்கள் திறக்கும் போதெல்லாம் ஓசையின்றி வெடிக்கும் என்பார் ஜெயகாந்தன். கருத்துலக பெரியவர்களின் கனமான சிந்தனைகள் புத்தகங்களிலே கொட்டி கிடக்கின்றன. அவற்றை படிப்பதன் மூலமும் அதன்படி நடப்பதன் மூலமும் மட்டுமே நாமும் உயர்ந்து நம்மை சுற்றி உள்ளவர்களையும் உயர்த்த முடியும். உலகத்தையே வென்ற அலெக்சாண்டர், த மேன் ஹூ கான்கர்ட் த என்டையர் வேர்ல்ட், மாசிடோனியா அரண்மனையிலே ராணுவ உடையோடு நின்று கொண்டிருக்கின்றார். மக்கள் காலை 6:30 மணிக்கு சாரி சாரியாக போகிறார்கள். நடந்த நிகழ்வு. தன்னுடைய தளபதியை அழைத்த அலெக்சாண்டர், கூட்டம் கூட்டமா போறானே நம்ம நாட்டில், எங்கடா போறான்னு கேட்கிறான். டயோஜனிஸ் ஒருத்தர் இருக்காரு, பயங்கரமான புத்திசாலி, அரிஸ்டாட்டிலோட பையன் இவன், அரிஸ்டாட்டிலோட மாணவன். யாரு? அலெக்சாண்டர். சாக்ரட்டிஸினுடைய மாணவன் பிளேட்டோ, பிளேட்டோவினுடைய மாணவன் அரிஸ்டாட்டில், அரிஸ்டாட்டிலுடைய மாணவன் த கிரேட் அலெக்சாண்டர் ஹூ கான்கர்ட் த என்டையர் வேர்ல்ட். அவன் கேட்கிறான், அவனே பெரிய அறிவாளி. அவன்கிட்ட இவன் சொல்றான், தளபதி நம்ம ஊர்ல ஒரு பெரிய அறிவாளி இருக்காரு, டயோஜனிஸ் பேரு, அவரை பார்க்கறதுக்கு எல்லாரும் போறாங்க, போய் அவனை அழைச்சிட்டு வராங்க. தளபதி குதிரை எடுத்துட்டு போறான். அப்பெல்லாம் தாமஸ் ஆல்வா எடிசனே பிறக்கல, மின்சார பல்பெல்லாம் கண்டுபிடிக்கல. சூரிய வெளிச்சத்துல காலையில 6:30 மணிக்கு புத்தகத்தை திறந்து வைத்து சம்மணமிட்டு உட்கார்ந்து ஆயிரக்கணக்கான பேருக்கு படித்து படித்து சொல்லிக் கொண்டிருக்கிறார் டயோஜனிஸ். இவன் போய் வா அரண்மனைக்குங்கிறான். ஏன்னு கேட்கிறார். மன்னன் உன்னை பார்க்கணும்னு சொல்றாருங்க. நான் மன்னனை பார்க்கணும்னு சொல்லலையே அப்படிங்கிறாரு. அவன் சொல்றான், மன்னன் உன்னை பார்க்கணும்னு சொன்னாரு. அப்பனா மன்னனை வர சொல்றாங்களாம். இவன் ஷாக் ஆயிடுறான். எப்பற போய் அலெக்சாண்டர் போய் இங்க வர சொல்றாருன்னு சொல்றது, தலை துண்டாயிடுமே நினைச்சிட்டு பயந்துட்டே போறான். வர வழி இல்ல, போய் உங்களை வர சொல்றானா, என்னை வர சொன்னானா என்று வியந்த அலெக்சாண்டர், நான் வருகிறேன் என்று, அறிவுள்ளவன் இல்லையா, குதிரையை எடுத்துட்டு போறான். இப்படி உட்கார்ந்து பேசிட்டு இருக்கான், கூட்டம் அப்படி இருக்கு, நடுப்புற போய் குதிரையை நிறுத்துறான் அலெக்சாண்டர். புத்தகங்களிலிருந்து கண்களை அகற்றாமல் டயோஜனி சொல்லுகிறான், சூரிய வெளிச்சம் என்னுடைய புத்தகத்திலே பட்டு நான் படித்து மக்களுக்கு உரை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றேன். குறுக்கே உன்னுடைய குதிரையை நிறுத்தி குதிரையினுடைய நிழல் மூலமாக நான் படிப்பதை தடுக்கின்ற முட்டாளே, குதிரையை அகற்றி நிறுத்துங்கிறான். யார? அலெக்சாண்டர். ஆடி போயிடறான். அவன் சொன்ன துணியை பார்த்தோன்னு அலெக்சாண்டர் தள்ளி நிறுத்திட்டு இறங்குறான். உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு தான் வர சொன்னான். உலகத்தை ஜெயித்த அலெக்சாண்டரை டயோஜனிஸ் கேட்கிறான், உனக்கு என்னடா வேணும்னு. அவன் நாட்டில் இருந்துட்டு இவனுக்கு என்ன நடக்குதுன்னே அவனால் நம்ப முடியல அலெக்சாண்டருக்கு. இல்ல என்ன பார்க்காம உன்னை ஏன்டா பார்க்க வர்றான், இந்த ஒற்றை கேள்விக்கு பதில் சொல்ல அப்படிங்கிறான். அதுக்கு அவன் சொல்றான், அலெக்சாண்டர் நீ ஒரு அழிவு சக்தி, நான் ஒரு ஆக்க சக்தி. எப்படி தெரியுமா? நீ உன்னுடைய வாளின் கூர்மையினால் இந்த மண்ணை வென்றவனடா, நான் என்னுடைய நூலின் கூர்மையினால் என்னையே வென்றவனடா. மனிதர்கள் உன்னை, மண்ணை வென்ற உன்னை விடுத்து தன்னையே வென்ற என்னை பார்க்க வருகிறார்கள், இது கூடவா உனக்கு தெரியவில்லைங்கிறான். நின்று சல்யூட் அடிச்சுட்டு அலெக்சாண்டர் திரும்பி போயிடு. இது வரலாறு சொல்லுகின்ற உண்மை. எங்கிருந்து வருகிறது? புத்தகங்களிலிருந்து தானே வருகிறது. நினைத்து பாருங்கள், உண்டா இல்லையா என்று. இதை எப்படி நாம் கொண்டு போய் சேர்ப்பது இளைய தலைமுறைக்கு? ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். ஒரு நாள் கூட படிக்காம இருக்காத. உலக நீதி 1000 வருஷத்துக்கு முன்னாடி அவையார் சொல்லிட்டு போயிட்டாரு. இளமையில் கல். நிறைய பேர் சின்ன பையனுங்க, சின்ன வயசுலயே படிச்சிரு. கல்வி கரையில, கற்பவர் நாள் சில. வாழ்க்கையே கொஞ்சம் நடா, அதுக்குள்ள முடிஞ்ச வரைக்கும் படிச்சு கத்துக்கடா. நாளடியார். கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே. பிச்சை எடுத்தாவது படிறான்ட்டு அதிவீர ராமபாண்டியன் சொல்றான் நருந்தொகையில. இவ்வளவு பேர் இந்த கல்வியை பற்றி சொல்லியிருக்கும் போது நாம் புத்தகங்களை வாங்கி நல்ல புத்தகங்களை படிக்க வேண்டுமா இல்லையா? ஒரு மாக்கியவல்லியின் ஒற்றை புத்தகம் தான் ஒரு டால்ஸ்டாயை உருவாக்கியது.
ஒரு டால்ஸ்டாயினுடைய ஒற்றை புத்தகம் தான் ஒரு மகாத்மா காந்தியை உருவாக்கியது. மகாத்மா காந்தியின் சத்திய சோதனை ஒற்றை புத்தகம் தான் ஒரு மார்ட்டின் லூதர் கிங்கை உருவாக்கியது தெரியுமா? அப்துல் கலாம் அவர்கள் மூர் மார்க்கெட்ல ஒரு புக்கை வித்தாரு, திரும்ப அதை போய் அப்பா அம்மா எல்லாம் பார்த்துட்டு வந்து வாங்கினாரு. எவ்வளவு ஏழ்மையில படிச்சாருன்னு. அந்த புத்தகத்தினுடைய பெயர் வெலாசிட்டி. லட்சுமணசாமி முதலியார் என்ற அப்போதைய தமிழ் யூனிவர்சிட்டியினுடைய முதல்வர் வேந்தர், அவர் கையெழுத்து போட்டு அப்துல் கலாம் சார் முதல் மாணவனா MIT தேர்வு பண்ணதுக்காக கொடுத்த புத்தகம் அது. அந்த ஒற்றை புத்தகம் தான் அவருடைய வாழ்க்கையை மாற்றியது. இது எப்படி நடக்குது? படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல்ங்கிறான் பேரறிஞன் பிளேட்டோ. இந்த உலகையே மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் உண்டு. அந்த ஆயுதத்தினுடைய பெயர் கல்வி என்கிறார் நெல்சன் மண்டேலா. நீங்க நினைச்சு பாருங்களேன், உண்மையா இல்லையா? என்ன எதுக்காக இப்படி கலெக்டர் SP எல்லாரும் சேர்ந்து இப்படி ஒரு விழாவை ஏற்பாடு பண்ணும்? இந்த பகுதியை மாற்ற வேண்டும் என்றால் எல்லோரும் அறிவாளிகளாக வேண்டும். அறிவாளிகளாக வேண்டும் என்றால் புத்தகங்களை படிக்க வேண்டும். சிம்பிள். அப்போ எல்லாருமே இத படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? அறியாமை வெட்கப்பட வேண்டிய ஒன்று. அறிந்து கொள்ள விருப்பமே இல்லாம அதனை விட வெட்கக்கேடுன்ட்டான் பெஞ்சமின் பிராங்க்லின். இதை விட ஒருபடி மேல போய் படிப்பதற்காக ஒருவன் வீட்டை விட்டு வெளியிலே சென்றால் அவன் இறைவனின் பாதையில் செல்வோனாவான். நபிகள் நாயகம் சொல்ற. அதை விட இன்னொன்னு, பாதுகாப்பை ஒரு நாடு பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் செலவுகளே இல்லாமல் என்றால் எல்லோரும் படிக்க வேண்டும். பாதுகாப்புக்கும் படிக்கிறதுக்கு என்னடா சம்பந்தம் பார்த்தா, கத்திகளினால் ஜெயித்த யுத்தங்களை விட புத்தியினால் ஜெயித்த யுத்தங்கள் அதிகம். அதனால படுறாங்க. நீ பாருங்களேன், இப்ப இஸ்ரேல் என்ன பண்றான்னு பாருங்களேன். எங்க ஈரான்ல ஒருத்தன் இருக்கான், அவன் செத்து போறான் ரூமுக்குள்ள. எப்படி செத்தானே தெரியும், கண்டுபிடிக்கிறதுக்கு 2 நாள் ஆகுது. பேஜர் கையில வச்சிருக்கான், எல்லாம் வெடிக்குது. பதுங்கு குழியில 10 பேர் உட்கார்ந்து எப்படா உலகத்தை பிரச்சனையை மேனேஜ் பண்றதுன்னு சொல்லி மிகப்பெரிய தலைவர்கள் இருக்கான். அப்படி செத்து போயிட்டான் எல்லாரும். இதெல்லாம் மூளையா மசில் பவரா? நினைச்சு பாருங்க. எதற்காக இருந்தாலும் அறிவு தேவைப்படுகிறது. அறிவு தேவை என்றால் அது புத்தகங்களில் இருந்து தான் கிடைக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, போராட்ட களத்திலே மிகப்பெரிய ஆயுதம் என்ன என்று மார்ட்டின் லூதர் கிங் கிட்ட கேட்கிறாங்க. புத்தகம்ங்கிறார். ரிலேட்டிவிட்டி ஒரு மிகப்பெரிய ஐன்ஸ்டீன், உங்களுக்கு தெரியும், தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை கண்டுபிடிச்ச ஐன்ஸ்டீன் போய் கேட்கிறாங்க, உலகத்தில் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பிலேயே மிகப்பெரிய கண்டுபிடிப்பு எதிராங்கிறான் புத்தகங்கள். அவன் சொல்றான் புத்தகம், அவன் கண்டுபிடிப்ப சொல்லல. தனிமை சிறையில் அடைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஜவஹர்லால் நேருட்ட கேட்டா, 1 வருஷம் அடைச்சா என்ன பண்ணுவீங்கன்னா, நல்ல நிறைய புத்தகத்தை படிச்சு இன்னும் அறிவாளியா வெளியில வருவாங்க. நெல்சன் மண்டேலாட்ட போய் 27 வருஷம் ஜெயில இருந்தியே, ஏதாவது ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும், ஒரு அந்த இடத்துல உனக்கு ஒரு தளர்வு வேணும், ஒரு உதவி வேணும்னா என்ன கேட்பீங்கன்னா, புத்தகம் வாசிக்கின்ற உரிமை வேணுங்கிற. 1 கோடி ரூபாய் கொடுத்தா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, மகாத்மா காந்தி ஒரு நூலகத்தை கட்டுவாங்கிறார். எல்லாரும் சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. 1000 புத்தகங்களை ஆழ்ந்து படித்தவனை காண்பீங்கள், என்னுடைய தலைவனாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஜூலியஸ் சீசர். ஏன் அப்படி சொன்னான்? பிக்காசோவினுடைய ஓவியங்களை விட, பீத்தோவனினுடைய இசையை விட, ஹியூகோவினுடைய ஒரு வாக்கியம், கதையினுடைய ஒரு கடைச்சொல், கம்பனினுடைய ஒரு செய்யுள், பாரதியினுடைய ஒரு பாட்டு, கண்ணதாசனுடைய ஒரு வரி, எங்களை போன்றவர்களுடைய ஒரு உரை உங்களுடைய வாழ்க்கையே புரட்டி போட்டுவிடும். அதற்காகத்தான் புத்தகங்களை படிக்க வேண்டும் என்று எல்லோரும் சொல்லுகிறோம். இதை தெரிந்து கொள்ள வேண்டியது நாம் தான்.